என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு ஒரு துரோகத்தை செய்கின்ற ஒரு பெண்ணிற்கான அழிவு காலத்தை குறித்து வைத்துவிட்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன். இவர் யார் என்று சொன்னால் வாயடைத்துதான் போக வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கைக்குரியவள். இவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இவள் ஏன் நமக்கெல்லாம் இதையெல்லாம் நினைக்க வேண்டும்? இவளிடம் எந்த காரியத்திற்காக சென்றோம் என்று எல்லாம் நீ யோசிக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை என்றே சொல்ல வேண்டும். சரி, நம்பிக்கையுரியவள் என்றுதான் இந்த கருப்பன் சொன்னதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? நமக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி நம்மை பற்றி சிந்திப்பாள் என்பதுதான் உன் நம்பிக்கை. நான் எப்படி அவளை பற்றி பேசாமல் இருக்கின்றேனோ, நான் எப்படி அவர்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றேனோ, அதுபோலதான் அவர்களும் நம்மை பற்றி யோசிக்காமல் இருப்பார்கள் என்பது உன்னுடைய எண்ணம். நீ நினைப்பது போல அவர்கள் இருக்க முடியுமா? நீ நினைப்பது போல அவர்கள் யோசிக்க முடியுமா? உன் எண்ணங்கள் போலதான் அவர்கள் எண்ணங்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் இப்போதே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். பொதுவாகவே வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் யாரிடம் மண்டியிடவும் கூடாது, யாரிடம் சண்டையிடவும் கூடாது. அவர்கள் யார் என்று புரிந்துவிட்டால் தானாகவே விலகி நிற்பதுதான் புத்திசாலிக்கு அழகு என்று இது எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த வாழ்க்கை உனக்கு இது போன்ற மனிதர்களால் கொடுத்திருக்கிறது. எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படியாவது இந்த மனிதரிடத்தில் பழக வேண்டும் என்பது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது. என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நமக்கு இந்த வாழ்க்கையில் புரிந்துவிடும். நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் என்னென்று ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்துவிடும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்போது ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கென ஒரு உண்மையை சொல்லிக் கொடுக்கும் போது அந்த நேரம் நாம் நிச்சயமாக பிழைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்திலிருந்து நமக்கு கிடைத்த பாடத்தை நாம் நம்முடையதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரமும் அதை நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் இந்த மனிதரிடத்திலிருந்து கற்றுத்தருகின்ற பாடத்தை நாம் தொலைத்துவிடக் கூடாது. ஒருவரை பற்றியும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் சிந்தனைகளும் நாம் முன்னால் வரும்போது அதை நாம் எப்போது நம்முடையதாக மாற்றிவிட வேண்டும். ஏன் தெரியுமா? அவர்களையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள உனக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. இதை நீ தவறவிட்டாயானால் மீண்டும் மீண்டும் ஏமாற்றும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாய். ஆரம்பத்தில் எதுவுமே நமக்கு தெரியாமல் போகலாம். ஆரம்பத்தில் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் நீ மதிமயங்கி போகலாம். ஆனால் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் மீண்டும் மீண்டும் உன்னையே போட்டு வாட்டி வதைக்கும் போது நீ அதை புரிந்து கொள்ளாமல் சென்றுவிட முடியாதல்லவா? இத்தனை நேரமும் இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் சரியான பதிலடி நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நமக்கு இன்னல்களை கொடுத்தது யார் என்று நாம் புரிந்து கொள்ளும் நேரம். அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று உணர்த்திட வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் என் பிள்ளை நீ உன்னை தேடி வந்த இந்த மனிதர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணி விடாதீர். இருந்தாலும் இவர்களை பற்றி நீ தெரிந்து வைத்திருப்பது அவசியம். ஏனென்றால் யார் எங்கிருந்து நமக்கு எதை செய்வார்கள் என்பதை நாம் எப்போதுமே சற்று கவனத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா?
சுற்றி இருக்கின்ற எல்லோருமே நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சுற்றி சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்திக்கும் போது அத்தனையிலுமே என் பிள்ளை எந்த வகையிலும் நமக்கு இவர்கள் நல்லது செய்ததாக தெரியாது. சரி, நமக்கு ஏன் இவர்கள் செய்ய வேண்டும்? அதில் எந்த அவசியமும் இல்லை. நல்லதை செய்ய யாரிடம் நாம் யோசிக்கவும் இல்லை. ஆனால் தீமைகளையாவது செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? தீய விஷயங்களையும் ஒருவருக்கொருவர்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கு கெடுதலை நினைப்பதற்கு இவர்கள் யார் என்று தோன்றுகின்ற அளவிற்கு அடுத்தவர் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. என் வாழ்க்கையில் தலையிட நீ யார் என்று கேட்கின்ற அளவிற்குத்தான் இங்கு பலரும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நமக்கு எதிராக தெரிந்துவிடும். நம்முடன் நேரடியாக இவர்கள் மோதுவார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். ஆனால் நாம் சொல்கின்ற இந்த பெண் உன்னை பார்க்கும்போது அவள் பேசுகின்ற விதமும் உன்னிடத்தில் அவள் நடந்து கொள்கின்ற விதமும் எப்போதும் எந்த வகையிலுமே உனக்கு சந்தேகத்தையே இவள் மீது எழுப்பியது கிடையாது. ஏனென்றால் நீ நினைப்பால் அவளுக்கு என்ன, நமக்கு என்ன, அவளுக்கு என்ன இருக்கின்றது என்று. ஆனால் அவளின் எண்ணம் முழுக்க முழுக்க உன் மீதுதான் இருக்கின்றது. அவர்களுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதில் மட்டும்தான் இருக்கின்றது. நீ சற்று நன்றாக அவளை உற்று நோக்கி பார்த்தாயானால், என் பிள்ளையே நீ தனியாக இருக்கும்போது, அதாவது என் பிள்ளையே தனியாக அவளோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும்போது உன்னோடு நல்லபடியாக பேசுவாள். ஏனென்றால் அவளை விட்டால் வேறு யாருமே இல்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு அவள் உன்னிடம் நல்லபடியாக பேசி சிரிப்பாள். அதே நேரம் என் பிள்ளையே உனக்கு வேண்டாதவர்கள் யாராவது அவர்களோடு இருக்கிறார்கள் என்றால் எப்போதும் அந்த நேரம் உன்னை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டால் போதும். உனக்கே அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். உனக்கே அது மிகப்பெரிய களங்கத்தை கொடுக்கும். நாம் என்னென்ன செய்துவிட்டோம் என்றும் ஏன் இப்படி இவர்கள் நடந்து கொள்கிறார்கள்? அப்படியானால் உன் வேண்டாதவர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்கள். அவரிடத்தில் உன்னை பற்றி தவறாகத்தான் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் முன்னிலையில் உன்னோடு பேசினால் அவர்களை தவிர நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு மத்தியில் உன்னிடம் பேசுவதை இவர்கள் நிறுத்துகிறார்கள். ஆக மொத்தத்தில் எல்லோருக்கும் வேண்டாத நீதான் இருக்கின்றாய். அப்படி என்றால் அந்த இடத்தில் நின்று உனக்கு துன்பங்களையும் காயங்களையும் கொடுக்க இவர்கள் நினைத்திருப்பது நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கான நேரம், உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் தருவதற்கு துணிந்துவிட்ட பிறகு இந்த கருப்பன் நான் இது போன்ற பெண்களை சற்று உற்று நோக்கி பார்க்கத்தான் வேண்டும். ஏனென்றால் காரணமில்லாமல் உன் மீது இவர்கள் கொள்கின்ற இந்த வெறுப்பிற்கு என்ன காரணம், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் சற்று உன்னிப்பாக தான் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நீ என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. தவறே செய்யவில்லை என்றாலும் மற்றவர்களுடைய வெறுப்பிற்கு என் பிள்ளை ஆளாக்கி நிற்கிறது. அப்படியானால் இதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை எதுவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தான் வெள்ளேந்தியாக நினைக்கின்றோம். இவர்களெல்லாம் எத்தனையாவது
எதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் தான் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறோம். ஆனால் எல்லோருமே காரியவாதிகள். அவரவர் தேவைக்காக எதையும் செய்ய நினைப்பார்கள். அதே நேரம் ஒருவர் காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எந்த சூழ்நிலைக்கும் அவர்களுக்கு எதையாவது செய்து அவர்களை கலங்கடித்து வைத்துவிட வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று நினைக்கின்றார்கள். எப்பேற்பட்ட விஷயங்களையும் செய்து மற்றவர்களை வேதனைப்படுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள். இதனால் யார் கண்ணீர் வடித்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இதனால் யார் வருத்தம் கொண்டாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இது இவர்களுக்கு மனதில் ஆணித்தரமாக பரிந்திருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும், உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மிகுதியான கஷ்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று இந்த பெண் போட்ட திட்டம் அவள் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றாள். அவளுடைய செயல்களை எல்லாம் கண்டாள். கருப்பனுக்கே அவளை பார்த்ததும் வெறுப்பு வந்து விட்டது. ஏன் தெரியுமா? உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்றாள். உன்னிடத்தில் இவள் பேசுகின்ற விஷயங்களும் இவள் மற்றவரிடம் உன்னை பற்றி சொல்கின்ற விஷயங்களும் துளியளவு கூட சம்பந்தமே இல்லை. இவளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் என்று ஒவ்வொன்றிலும் இவள் எப்போதுமே தேவையில்லாத எண்ணங்களோடும் தான் வந்து கொண்டிருக்கின்றாள். தேவையில்லாத சிந்தனைகளோடு தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்கள் ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு மிகுதியான வேதனைகளை தந்து கொண்டே இருக்கின்றது. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சில நேரங்களில், அதாவது உன்னோடு நல்லபடியாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் கூட ஒரு அரை மணி நேரம் இவளிடம் பேசிவிட்டால் போதும், உன்னிடம் மீண்டும் பேச நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் உன்னை பற்றி இவரிடத்திலிருந்து அத்தனை தவறான விஷயங்கள் சென்று சேர்கிறது. இவரிடத்திலிருந்து உன்னை பற்றி இவ்வளவு மோசமான விஷயங்களை மற்றவரிடம் சொல்லி எப்படியாவது உனக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுக்க வேண்டும். யாரிடமும் உன்னை பேசவிடக் கூடாது. உனக்கென நான் யாரும் இல்லை என்று உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவளுடைய முழுமையான சிந்தனையாக இருக்கின்றதல்லவா? அதாவது ஒட்டுமொத்த குடும்பமும் உன் குடும்பத்தை ஒதுக்க வேண்டும். ஒட்டுமொத்த குடும்பமும் யாருமே உனக்கு எந்த ஒரு அவசர காலத்திலும் எந்த ஒரு உதவியையும் செய்யக்கூடாது. என் குழந்தையே சரி, இதையெல்லாம் இவள் செய்ய நினைப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, காரணங்கள்லாம் இப்போது மனிதர்களுக்கு தேவைப்படுவதில்லை. எல்லோருமே மற்றவர்களின் மீது பொறாமை கொண்டவர்கள்தான் இருக்கின்றார்கள். உடன் பிறந்தவரின் மீது இங்கு ஏகப்பட்ட பொறாமை, வஞ்சனை என்று ஆரம்பித்து விட்ட பிறகு மற்றவர்களை விட்டு விடுவார்களா என்ன? மற்றவர்களை மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்களா என்ன? நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக அந்த விஷயத்திற்கு இனி ஒருபோதும் எந்த விதத்திலும் நம்பியது கிடையாது. எல்லோரும் துன்பத்தையும் வேதனையும் கொடுக்கத்தான் இவர்களுக்கு மனம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னை தேடி இந்த பெண் எங்கிருந்து வந்தாள் என்று நான் சொல்லவா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். ஆனால் பக்கத்தில் இல்லை, சற்று தொலைவில் ஒரு ஊரில் இருக்கிறாள். உன் வீட்டிற்கு சென்றால் ஆகோ ஓஹோ என்று உன்னை கவனித்தது போல் ஓட்டமும் சாட்டமும் இருக்கும். ஆனால் இவர்கள் செயல் வெவ்வேறாக இருக்காது என்று சொல்லிவிட்டால் போதுமல்லவா? என் பிள்ளையே, நீ என்னவென்று சற்று அமர்ந்து கொண்டு அதற்கு பின்னால் இது வேண்டுமா என்று கேட்டு இவள் ஓடுகின்ற ஓட்டம் அத்தனை பெரிதாக இருக்கும். இப்படிதான் இது போன்ற ஒவ்வொரு செயலையும் மனதில் உள்ள ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுவார்கள். எப்போதும் எல்லோரிடத்திலும் எதையாவது நடந்து கொண்டு அவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம்
தொழிலாகவும் இல்லாத போது அது நிச்சயமாக ஒரு நாள் வெளிவந்து அவர்களின் குணத்தை அதை வெளிப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அவர்களின் சிந்தனைகளும் எண்ணங்களும் அதை வெளிப்படுத்தும். இவை எல்லாமே எல்லா நிலையிலும் என்னென்ன விஷயங்கள் என்பதை நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கும் போது, உனக்காக நான் வரும்போதும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்புகின்ற விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்காமல் கொண்டால் இருக்க வேண்டும். இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை தயங்காமல் இருக்க வேண்டும். கவனமாக இருந்து நேரடியாக உன் முன்னால் வந்து நிற்பதற்கு இவர்களுக்கு தைரியம் இல்லை அல்லவா? அதனால் இவர்கள் நிச்சயமாக சில நாட்களாகவே தெய்வத்திடமிருந்து மிகப்பெரிய அளவில் தண்டனையை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அப்போதும் அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். என் பிள்ளையே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் அவர்கள் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதனை வெளியில் சொல்ல முடியாது. அவர் மனசாட்சிக்கு தெரியும், நான் செய்கின்ற பாவத்தினால்தான் இந்த விளைவுதான் என்று. அதனால்தான் என் குழந்தையே, இப்போது எதற்கும் கலங்காதே. நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மட்டும்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எந்த ஒரு விஷயத்தையும் தற்காலிகமாக உனக்கு நான் நடத்திவிட நினைக்கவில்லை. எதையும் நிரந்தரமாக தான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். அதனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் என்னவென்று நீ கவனமாக கவனித்தாயானால், எதனால் தெய்வம் நமக்கு எதை நடத்தும் என்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்புடனுடன் இருந்து உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ சற்று நிரந்தரமாக ஒரு நொடியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன்னை கையெடுத்து தூக்கிவிடும் என்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தீமைகள் எவ்வளவு இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ கடந்து வருவாய். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு, சோகமாக இருக்காதே. இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான். இதனை புரிந்து கொண்டாலே மகிழ்ச்சி எப்போதும் உன்னிடத்தில் தங்கி இருக்கும். மற்றவர்களை ஏற்றுக்கொள். யாரிடமும் போராடி கொண்டிருக்காதே. யாரிடத்திலும் விவாகரித்து கொண்டிருக்காதே. வாழ்வது சில காலம் மட்டும்தானே. நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக நீ கடந்து செல்ல பழக வேண்டும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. இளமையிலேயே இறைவனை நீ தேட வேண்டும். நீ முதுமையில் தேட முயற்சி செய்தால் அது ஆன்மீகம் அல்ல, அதற்கு பெயர்தான் மரண பயம் என்பதையும் புரிந்து கொள். கடைசி காலத்தில் தெய்வத்தை தேடி செல்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது மரண பயம் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். இதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என்னவாகும் எதுவாகும் என்பதும் உன் வாழ்க்கையில் ஒரு முறை எல்லாம் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். தேவையில்லாத வருத்தம் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை. தேவையில்லாத கோபம் நிச்சயமாக வேண்டாம். தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் வேண்டாம். தேவையில்லாத எதிர்பார்ப்புகளும் யாரிடத்திலும் உனக்கு வேண்டாம். என் அன்பு குழந்தையே, சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பதுதான் இந்த வாழ்க்கையில் மிகவும் நல்லது. நினைப்பது கிடைக்கும். அதுவரை நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பணத்திற்கும் இந்த காலத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கின்றது. நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கின்றாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதுதானே உண்மை. என் பிள்ளையே, என்ன இருக்கிறது, எது தொடரப் போகிறது என்பதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் எத்தனை காலம் வாழப் போகிறோம் என்பதை புரிந்து கொண்டு எதற்கும் என் பிள்ளை நீ துணிந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சரியாக உணர்த்திட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்போது உனக்கு எங்கும் எங்கெங்கும் நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, சந்தோஷம் என்பது எங்கே என்று என் பிள்ளை நீ தேடி தேடி அலையாதே.
அது உனக்குள் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்ல மாற்றத்தை எப்போதுமே சரியாகவே வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே என் பிள்ளை உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? இனி உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் என்பதற்காக என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு எப்போதும் அதை எல்லாவற்றிலும் இருந்து உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமாகிவிட்டது. இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன். அது என்ன தெரியுமா? நீ பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதே. அது வாழ்க்கையின் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். அந்த விளைவை கடைந்து விட்டால் மீண்டும் ஒரு நேரான பாதை கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு வளைவும் உனக்கு கிடைத்திருக்கின்ற சவால்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை கடந்து செல்ல நீ முடிவு செய்து விட்டால் போதும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கிறேன். இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் இந்த காலம், இந்த கருப்பன் உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலம் என் பிள்ளையே நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் உனக்கு நான் என்ன சொல்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்து சொல்லத்தான் நினைக்கிறேன் என்பதையும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையெல்லாம் இனி ஒருபோதும் நினைத்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்காக நல்லது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு பல சிறப்பான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நிறைவேற்றி சொல்லிக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. நிறைவாகவே உனக்கான விஷயங்கள் அத்தனையும் வழி நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.